எண்ணங்கள் வண்ணங்களாக இருக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் பெரிதாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராகு. ஸோ இவங்களுடைய ராசியிலே வந்து ராகு உட்கார்ந்துட்டுருக்கார். பிளானை வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் பீரியட் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே கும்பத்துக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த டைமில் புதன் வக்ரமாக இருக்கிறதுனாலையும் எதெல்லாம் பிரச்சனைன்றது முன்னாடி ரொம்ப சீக்கிரமாக தெரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதில் என்ன கடவுள் வழிபாடு தான் சிறந்ததாக இருக்கும். இவங்களுக்கும் உக்கிர தெய்வம் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இவங்களாம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, அதாவது இவங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஆடி மாதம் எப்படி அமைய போகுது? நிச்சயமாக எண்ணங்கள் வண்ணங்களாக இருக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் பெரிதாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ராகு. ஸோ இவங்களுடைய ராசியிலே வந்து ராகு உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ இவங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி, இவங்களுடைய ராசி அதிபதி எங்கே இருக்குன்னா 2ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ இவங்களுடைய நிலைப்பாடுகள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கேன், ரொம்ப தெளிவாக இருக்கேன், எல்லாத்தையும் பிளான் பண்ணுறேன், ஆனால் பிளானை வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த டைம் பீரியட் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்குங்க, சும்மா நான் ட்ராவல் பண்ணிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருக்கேங்க, வேலைக்கு ஒரு பக்கம், வீட்டு ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், ஆளுக்கு ஒரு பக்கம், இன்னிலாம் வந்து எல்லாம் ஒரே இடத்துல இருக்கலாம், கம்ஃபர்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு எண்ணங்கள் முயற்சி எடுப்பாங்க. இன்னொன்று வந்து இருக்கிற இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாமா, சொந்தமாக வீடு இருக்குங்க, ஊரில் இருக்குது வீடு, நிலப்புலலாம் இருக்குங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு வீடு வாங்குவோமா, கட்டின வீடு வாங்குவோமா, அப்பார்ட்மெண்ட்டு வாங்குவோமா, நிறைய பேர் போய் வீடு தேடுவாங்க. எத்தனை பேர் வீடு தேடுறாங்க, வீடு மாறுறதுக்காக பிளான் பண்ணாங்கன்றதை கமெண்ட்டை போட சொல்லுங்கள். டெஃபினட்டாக கண்டிப்பாக அதுக்கான நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது இவங்க முயற்சி எடுக்க வேண்டிய நிலைப்பாடாக இருக்கும். கருத்து வேறுபாடு அப்பா பையனுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் வந்து பெருசாக நல்லா இருக்காது. இந்த டைம் பீரியடில் கம்யூனிகேஷன்ஸ் எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த பழைய பஞ்சாங்கம் மாதிரி எப்பப்பாரு சொன்னதே சொல்லிட்டு இருக்க, நம்ம வீட்டில் திட்டிகிட்டே இருப்போம்ல, வயசானவங்களாம் பார்த்தா நம்ம திட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து அந்த கருத்து வேறுபாடுகள் நம்மளுடைய மாடர்னுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரியான நிலைப்பாடுகளும் சுத்தமாக ஒத்தே வராது. நம்ம ஒன்று சொல்ல போவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்பா பையன், அதே மாதிரி தாத்தா அப்பா பேரன், இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டா போதுமானது. ரொம்ப புத்திசாலித்தனமான ஆள் தான், நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து இதுலையாவது ஒரு சில விஷயங்கள தொய்வாகுது அப்படின்னு வாங்க இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், முயற்சி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எப்பயுமே வந்து எண்ணங்கள் வண்ணங்களாக இருக்கும்னு நான் ஏன் ஆரம்பித்தேன்னா, இவங்களாம் எப்பயுமே நெகட்டிவ் தான் அதிகமாக எண்ணுவாங்க. ஓகே, பாசிட்டிவான விஷயங்களை எண்ணுங்க, என்றது நடக்கவே நடக்காதுவாங்க. நெகட்டிவான தாட்ஸை வந்து எனக்கு இது நடக்கணும்னு தோணுச்சு, இன்ட்யூஷன் நிறைய ஒர்க் ஆகுங்க. ஓகே, பொதுவாகவே கும்பத்துக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த டைமில் புதன் வக்ரமாக இருக்கிறதுனாலையும், புதன்றது தான் 5ஆம் பாவத்தை குறைக்கிறது. ஸோ அந்த ஆட்சி அதிபதி அங்கே வக்ரகதியில் இருக்கு, எதெல்லாம் பிரச்சனைன்றது முன்னாடி ரொம்ப சீக்கிரமாக தெரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஓகே, ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா ராகுன்றது மாயை. அப்போ ஒரு தன்னிறைவு அப்படிங்கிறது இந்த டைமில் இருக்காது. நிறைய பேருக்கு தன்னிறைவு இருக்காது. ஏதோ இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும், இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும், நான் யார், எனக்கு அடையாளம் என்ன, நான் அங்கீகாரம் என்ன, நான் இப்போ பையன் சொல்கிறது பெருமையா இல்லை நான்றது பெருமையா அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் வந்து இவங்க எடுப்பாங்க, எஃபோர்ட் போடுவாங்க. பட் என்னென்னா இந்த போயிட்டே இருக்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகும்ல, இது இந்த டைமில் இருக்கும். படிக்கிற குழந்தைங்களா இருந்தால் கூட நான் இதுதான் பண்ண போகிறேன்ற மாதிரி அச்சீவ் பண்ணிட்டு போகணுன்னு நினச்சா கூட சில நேரங்களில் தடைகள் வரும். ஸோ தடையெல்லாம் அவங்க பெருசு பண்ணாமல் அது ஒரு பக்கம் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி கடந்து போனாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எந்த விஷயத்தில் கும்பராசி என்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா? நிச்சயமாக, அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுடைய ராசியிலே ராகு உட்காந்துருக்காரு. 7ஆம் இடம் களத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் கேது இருக்குது. ஸோ இதில் வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம்ன்றது களத்திரம் சார்ந்த விஷயம். திருப்திப்படுத்தவே முடியலங்க, என்ன தான் பண்ணாலும் அவங்க ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி இவங்க செஞ்சுட்டும் அதில் ஒரு குறைகள் அப்படின்றத பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க ஒரு நிறைய எதிர்பார்க்குறாங்க, இவங்க ஒரு நிறைய எதிர்பார்க்குறான்றப்ப இவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள், என் ஒய்ஃப் வந்து சரியில்லை, இந்த குறை சொல்கிறத இந்த காலகட்டத்தில் வந்து விட்டுறது நல்லது. என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இது பண்ண மாட்டாரு, அதை பண்ண மாட்டாரு, இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டா கூட பரவாயில்ல, குறை சொல்லிட்டு நேரடியாக சொல்லிட்டா கூட பரவாயில்ல. அடுத்த ஆளுங்க கிட்ட போய் இவங்க ஏதாவது ஒன்று சொல்ல வர்றாங்கன்னா அந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக அதுவே இவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போய் தேவையில்லாமல் குடும்பத்தில், அது உறவினர்களுக்கு மத்தியில், அதுவும் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ உறவுகள் சார்ந்த விஷயங்களை இவங்க ஏதாவது ஒன்று பேச போனாங்க அப்படின்னா அது இவங்க காதுக்கு வந்துச்சுன்னா திருப்பி குடும்ப வாழ்க்கை பிரச்சனை பிரிவினைக்கு சந்திக்க போகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி உறவு நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தெரியாமல் நான் நிறைய செய்கிறேன், அவங்களுக்கு தெரியாமல் நான் செய்கிறேன்,
ஒரு பார்ட்னராக இருக்காங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா இவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது ஒன்று செய்கிறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு செயல்பாடுகளையும் இவங்க செஞ்சுக்காமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. சூப்பர். ஸோ கும்பராசி என்பவர்கள் ஆடி மாதத்தில் எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்கும்? இவங்களுக்கும் உக்கிர தெய்வம், காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இவங்களெல்லாம் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு, அதாவது இவங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கான ஒரு அது பௌர்ணமி சொல்லுவாங்களா, ஆடி பௌர்ணமி, இந்த மாதிரியான விசேஷங்கள்லாம் நிறைய ஊர்லலாம் கொண்டாடுவாங்க. அந்த மாதிரியான திருவிழாக்களெல்லாம் இவங்க போய் கடந்துக்கிறாங்க அப்படின்னா நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆடிப்பூரம், ஆடி கிருத்திகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் இருக்கும்போது இவங்க அந்த பண்டிகை நாளில் ஏதோ ஒரு நாளில் போய் அம்பாளுக்கான வழிபாடு முறைகள் எல்லாமே கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. கூழ் ஊற்றுறாங்க, சாப்பாடு அன்னதானத்துக்கு போகிறோம், இதெல்லாம் அவங்க வாங்கி கொடுக்குறாங்கன்னா ரொம்ப விசேஷம்தான். ஸோ ஒன்று குடும்ப ஒற்றுமை வேணும் அப்படின்றப்ப இவங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக பர்டிகுலராக வீட்டில் இருக்கவங்க கூட விட்டு கொடுத்து போகணும் ஒன்று. அதே மாதிரி பள்ளியறை பூஜையில் இவங்க கலந்துட்டு வரணும். ஓகே, டெஃபினட்டாக இவங்க பள்ளியறை பூஜை கலந்துட்டு வராங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும். ஓகே மேம், சூப்பர். கும்பராசி அன்பர்களுக்காக ஆடி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னா ஒரு அற்புதமான பலன் கிடைத்திருக்கீங்க மேம். சூப்பர் மேம். பொதுவாக வந்து ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விமர்சையாக அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சைட்லலாம் ரொம்ப, அதுவும் சவுத் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவே வந்து இந்த மாதத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க, எப்படா இந்த மாதம் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இந்த ஆடி திருவிழாக்கள் அப்படின்னாலே ஏகப்பட்ட அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கான திருவிழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி கடகத்துக்கு வர டைம் பீரியடு தான் நம்ம வந்து ஆடி மாதம்னு எடுத்துப்போம். தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்தில் தான் சூரியன் இருப்பார். ஸோ அந்த சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் வச்சு தான் நம்ம இந்த ராசி பலனை நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து தான் நம்ம ராசி பலன் இப்போ சொல்கிறோம். அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதம் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு மாதமாகவும் இருக்குது. ஆடி மாதம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காத்தடிக்கும் பயங்கரமாக இருக்காங்க. நிறைய வியாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குணமாகணும். உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைபாடு வரும், நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம்னால வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாயார்கிட்ட போய் வேண்டி அம்பாள் கிட்ட எங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் எல்லாம் இல்லாமல் நிறைய பாருங்களேன் நீர்மோர் கொடுப்பாங்க, கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம மறந்த ஒரு விஷயங்கள். நம்மளோட லைஃப்லேயே வந்து இன்றைக்கி யாராவது நம்ம கூழ் காய்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு நிலை இருக்கா? நிறைய பேர் எப்படா ஆடி மாதம் வரும் கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க நிறைய இடங்கள்ல. அந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதுக்கும் மருத்துவத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கடகம்னாலே நீர் சம்மந்தப்பட்ட ஒரு ராசி. ஸோ அப்போ வந்து உடலில் வந்து உடல் வெப்பமயமாக இருக்கிறதுனாலையும் நீர்ச்சத்து தேவைப்படுறதுனாலையும் தான் நம்ம இதை வந்து சர்ம கோளாறுகள்லாம் நிறைய பேருக்கு வரும். அதனால் இந்த ஒரு மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்கிறாங்க. எல்லாமே நம்ம நினச்சிட்ருக்கோங்க நம்ம தான் பெரிய அறிவாளிங்க, நம்ம தான் பெரிய அறிவியலை தத்துவ ஞானிகள் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்போயே அந்த ஞானம் வந்து பெற்று எல்லாருக்கும் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்து ஒரு வரைமுறையே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் சொல்லுவாங்க தம்பதியெல்லாம் இருக்கவங்களுக்கு கூட பிரித்து வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அக்னி நட்சத்திரத்து டைம் பீரியடில் தான் குழந்தை பிறந்துடும், அப்போ அந்த வெப்பம் தாங்காது குழந்தை, அதுக்காக பிரித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கீடு உண்டு. நிறைய குடும்பங்களில் பார்த்துருப்போம் இல்லையா? இன்றைக்கி வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா ஆடிக்கிற வந்து அம்மா பிரித்து வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட இன்னும் இதெல்லாம் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவும், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியருக்கு, இந்த சூழ்நிலைக்கு, தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வாக்கு அப்படிங்கிறது மாற்றிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீரியட் கொடுக்காது. அதனால நாங்கள் பிரித்து வைக்கிறோம். இப்போ முன்னோர்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் 1000 காரணங்கள் கருத்துக்கள் உண்டு.